ஹாய் ஆல், வெல்கம் பேக். இன்னைக்கு சிக்கன் கீமா சமோசா பார்க்கலாம். ஒரு பவுலில் 2 ஸ்பூன் மாவு சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு வாட்டரி பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு செஞ்சு வச்சுக்கோங்க. தனியாக 2 கப்பு கோதுமை மாவில் 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு கொஞ்சம் ஆரிகானோ சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். எண்ணெய் தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். இதுக்கு 2லேருந்து 3 வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க. 1/2 kg போன்லெஸ் சிக்கனு, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. சிக்கன் கொத்துக்கறி கிடச்சிதுன்னா சிக்கன் கொத்துக்கறியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 4லேருந்து 5 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் சாப் பண்ண வெங்காயத்தை போட்டு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலர் மாற வரைக்கும் கிண்டிக்கோங்க. 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போனதும் 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் மிளகு பொடி, 1/4 ஸ்பூன் ஜீரா பொடி, இது ஆப்ஷனல் தான். 1/2 ஸ்பூன் மிளகு பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1/2 ஸ்பூன் தனியா பொடி, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச சிக்கனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. சிக்கன் கொஞ்சம் வெந்ததும் புதினா கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கிண்டி விட்டுட்டு தண்ணி வத்துறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 an hour ஊற வச்ச மாவை பால்ஸ் மாதிரி செஞ்சு ஃப்ளாட் பண்ணி ரெக்டாங்குலர் ஷேப்ஸில் கட் பண்ணி மீடியம் ஹீட் வச்ச தோசைக்கல்லில் 2 பக்கமும் ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. லைட்டாக ஹீட் பண்ணால் போதும். இப்போ நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்த கீமாவை இதில் ஸ்டஃப் பண்ணி ஃபோல்ட் பண்ணி லாஸ்ட்டாக அந்த பேஸ்ட் யூஸ் பண்ணி சீல் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே நீங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இல்லைன்னா 1 hour இல்லை 2 hours ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாவும் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பேனில் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் ஊற்றி ஆயில் சூடானதும் நம்ம வச்சுருந்த சமோசாவை 2 சைடும் ப்ரௌன் ஆகிற மாதிரி வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள் சமோசா இஸ் ரெடி. மோர் அப்டேட்ஸ்க்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.